அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. ரிசல்ட்டு நேற்று நம்ம என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேற்று 153 687 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை பார்த்துருந்தோம் சரிங்களா. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 692 சரிங்களா. நம்ம நேற்று கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 687 153 கொடுத்துருந்தேன். இதில் ஏ போர்டில் 6, சி போர்டில் 3 கொடுத்தோம், ஆனால் வந்தது 2, ஏ போர்டில் 1 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. அது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, நான் 8 கொடுத்துருக்கேன், ஆனால் 9. சி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு எண்ணாக தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. இங்கே 6, இங்கே வந்து 8க்கு பதிலாக 9, இங்கே 3க்கு பதிலாக 2. சொன்னப்போனால் இதில் பாக்ஸில் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் ஜஸ்ட்டு சின்ன இடத்துல தான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகள். சரி, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம் சரிங்களா. அதனால் இன்னும் இந்த நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சுருவோம். ஸோ 692 எப்படி கணிப்புகள் இருக்க போது பார்த்துருவோம். ஸோ இப்போ 692 அப்படிங்கும்போது இன்றைக்கி ஸ்ரீசக்தி கடைசியாக வந்த இந்த 2 நாள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே 36 47, இங்கே 59 85. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5க்கு 3, 9க்கு 6, 8க்கு 4, 5க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 5க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி டி போர்டு நம்ம அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். இன்றைக்கி டி போர்டு அந்தளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஏபிசியே பார்த்துருவோம். இன்றைக்கி 9க்கு 6 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9க்கு 6 நண்பர்களே. 9க்கு 6னா ஸோ 9க்கு 6 அப்படிங்கும்போது 9க்கு 6 அப்படின்னா 6க்கு 9, 9க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவர் எடுத்தால் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 6னா நம்மளுக்கு 6க்கு 9க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 3 அப்படிங்கும்போது ஏ போர்டில் 3 கணக்கு வருது நண்பர்களே சரிங்களா. ஏ போர்டில் 3 கணக்கு வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 985 இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 8க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 1 கணக்கு வருது. அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 7, 5க்கு 7 அப்படின்னா 5க்கு 8 வராமல் 7 அப்படிங்கும்போது 7க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 311 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கணக்கு வருது. ஸோ 311 அப்படிங்கிறது நீங்கள் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 311 ஓகேவா. 311 பாக்ஸ் சரியா. ஸோ இதுலேருந்து நம்ம ஏபி ஏசிபிசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதே ஒரே ஒரு செட்டு தான். ஸோ அதில் ஏபி ஏசிபிசிங்கிறது ரொம்பலாம் வராது. 31 11 13 13 31 11 இவ்வளோ தான் நம்மளுக்கு கணக்கு வருது. சப்போஸ் இப்படி வந்தாலும் 6க்கு 4 9க்கு 4 அப்படின்னு டபுள்ஸ் வந்தால் ஒரு வேளை 44 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரலாம். ஸோ 44 அப்படிங்கிறது ஏபியில் வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி 9க்கு பவருங்கும்போது 6, 2க்கு 0. ஸோ ஏபிஎஸ்சி பேசும்போது நம்மளுக்கு 31 11 13 44 60 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தவரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 692 682 அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வரைக்கும் 682. ஸோ நம்ம ஒரு 2-3 ஷார்ட் எடுத்து பார்த்தோம்னா 682 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 682 நமக்கு
520. ஸோ இது வந்து சப்போர்ட் நடி பாக்ஸ். நம்ம ஏற்கனவே 311 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 311 இதை வந்து 300 ஒரு வேளை டபுள்ஸில் வரலாம், டபுள் வரலாம், இல்லை டபுள்ஸில் வரலாம். அதே மாதிரி கட்டுற பார்த்திங்கன்னா 460க்கு 520. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கெஸிங் தான் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பவர் நம்பரில் வச்சு நீங்கள் வந்து பவர் மெத்தடில் வச்சு யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கு வரும். ஸோ 300, 311, 468, 520 இது வந்து பாக்ஸில் பவர் நம்பரில் கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1, 2, 3 செகண்ட் நம்மளுக்கு கெஸிங்கில் வருது. சரிங்களா? 300, 311, 468, 520 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 682, 682 வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக. அப்படிங்கும்போது 682, 682 நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு போனால் இங்கே 682, இங்கே 682, இங்கே 682. ஸோ பரவலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 682 வரிசையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுலேருந்து ஸோ நம்மளுக்கு இந்த பவர் சார்ட் காம்பினேஷனில் பார்க்கும்போது இதில் மிரர் நம்பரில் நம்ம பேட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது கூட நம்மளுக்கு அந்த 682 அப்படிங்கிறது நம்ம திரும்பி அந்த கோரில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ 682 கோரில் வந்தால் 300, 311, 468, 568 தான், 578 தான் நம்மளுக்கு திரும்ப அந்த கோரில் வர மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 682 அப்படிங்கும்போது இதில் 300, 311, 468 அப்படிங்கும்போது இது எந்த இடத்துல வேணாலும் காமனாக நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் இது மூலியமாக இருக்குது. ஸோ போர்டு வைஸ் பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் இதில் தான் வேறு மாற்றம் இல்லை. ஸோ நீங்கள் போர்டு வைஸ் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த 2Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இதில் கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதை மிரர் நம்பரில் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இந்த வீக்கில் நம்மளுக்கு நிறைய இடத்துல ரிப்பீட் ஆனதுனால தான் நான் இந்த மிரர் நம்பரை வச்சு நம்ம சார்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அதனால் இதையே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கையும் நீங்கள் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த 682 அப்படிங்கும்போது இதில் எப்படி நம்ம மிரர் நம்பர் எடுக்கிறது, மிரர் நம்பர் எடுத்தால் எப்படி நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிளிக் ஆகும் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இது வந்து சப்போர்ட் தான். பட் இருந்தாலும் அந்த ரியாலிட்டியில் மிரர் நம்பர் வரும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் வருது. அதனால தான் இந்த இடத்துல 300, 311, 468, 528 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.